Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இன்னொரு தீபாவளி லுக் பார்க்க போறோம். இந்த தடவை கொஞ்சம் ட்ரெடிஷனலா சவுத் இந்தியன் glam மேக்கப் லுக் பண்ணிருக்கேன். லாஸ்ட் டைம் சில்வர் டோன்ல வச்சிருக்கிறதுனால இந்த தடவை நம்ம கோல்டன் டோன்லயும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஐஸ்க்கு நல்லா bronzy purple சட்டிலான ஒரு ஐ லுக் பண்ணிருக்கேன். எப்படி இந்த லுக் பண்ணனும் தெரிஞ்சுக்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. என்னோட ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் இங்கே நான் பாண்ட்ஸ் ஓட சூப்பர் லைட் ஜெல் தான் அப்ளை பண்ணுறேன் ஃபேஸில். ஸோ பேஸ் மேக்கப் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல கரெக்ட் மாய்ஸ்சரைசர் தேவைப்படும். இப்போது நான் ஐ க்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பண்ண மாட்டேன், பட் எனக்கு தெரியல செம்ம ட்ரையாக இருந்துச்சு என்னோடய கண்ணு கீழே. கன்சிலர் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சரைஸாக இருக்கணும், அதனால் ஐ க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ரிங் ஃபிங்கரால் சட்டலாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த NYBயோட லிப் plumper நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டிங்கிளியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மேக்கப்புக்கு முன்னாடி, பட் எனக்கு ஹைட்ரேஷன் பத்தாததுனால நான் லிப் பாமையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரைமருக்கு பதிலாக நான் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணுவேன். ஸோ மேக்கப் லாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் செட்டிங் ஸ்ப்ரே. இப்போ கரெக்டருக்கு இந்த kryolanோட டெர்மா கலர் கரெக்டர், ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துகிட்டு என்னோடய பிக்மெண்டேஷன், வாய் சுற்றி, ஸ்பாட்ஸ் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நெத்தி சைடில் கூட எனக்கு கொஞ்சம் அங்கே க்ரேயாக மாறும். இங்கெல்லாம் யூஸ்வலாக ஃபவுண்டேஷன் க்ரே ஆக சான்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் Maybelline Fit Me அந்த ஃபவுண்டேஷனும் அப்புறம் vatten ஃபவுண்டேஷனும் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஃபேஸில் டாட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த ஃப்ளாட் டாப், ஆங்குலர் ஃப்ளாட் டாப் கபூக்கி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷ் சூப்பர் பிளெண்டிங் ப்ரஷ் கைஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வேணும்னா, இது ரொம்ப திக்காக இருக்குது பிரிசில்ஸ், ஸோ வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப உரியாது, அதே சமயம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக பிளெண்ட் பண்ணும். என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இது. அண்ட் என்னெல்லாம் பாக்கி இருக்கோ அது கழுத்துக்குள்ளேயும் போடலாம். அப்புறம் கன்சீலருக்கு நான் Maybelline Fit Me ஓட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் லைட் ஷேட் வச்சுருந்தேன், லைட்டுன்ற ஷேட், அது வந்து ரொம்ப பிங்காக இருந்ததுனால நான் மீடியம் ட்ரை பண்ணேன். மீடியம் என்னோடய பர்ஃபெக்ட் மேட்ச், கன்சீலிங்க்கு சூப்பராக இருக்குது. என்னோடய ஸ்பாட்ஸ், என்னோடய பிக்மெண்டேஷன், எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் கவர் பண்ணாதது இருக்கும் அதெல்லாம் நான் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஆங்குலர் ஃப்ளாட் டாப் சின்ன ப்ரஷ் அதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆங்குலர் ப்ரஷ்ஷாக இருக்கிறதுனால இந்த கார்னர்ஸ்லலாம் ஈஸியாக போய் உட்காரும், ஈஸியாக பிளெண்டும் பண்ணும். அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, kryolanோட சூப்பரா கன்சீலர் FS46 என்ற ஷேட் எடுத்துகிட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப ஹைலைட்டடாக இல்லை அந்த கன்சீலர், பட் ஸ்டில் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் எலிவேட்டடாக ஃபேஸை காட்டும் அப்படின்னால இதை நான் வந்து என்னோடய சென்டர் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த பியூட்டி பிளெண்டரில் லைட்டாக செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். 2 லேயர் போகிறதுனால நான் செகண்ட் லேயருக்கு ஸ்பஞ்ச் ப்ரிஃபர் பண்ணுவேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப திக்காக ஸ்ட்ரீக்காக இல்லாமல் இருக்கும். க்ரீம் கான்டோர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ W7 அப்படின்ற பிராண்ட்லேருந்து கான்டோர் ஸ்டிக் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் சைடில் யூஸ்வலாக எங்கெல்லாம் கான்டோர் பண்ணுவோமோ அதெல்லாம் அங்கெல்லாம் க்ரீம் கான்டோர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக தான், ஏன்னா இது கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்ததுனால நான் ரொம்ப யூஸ் பண்ணல, லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லேயே ஆல்ரெடி நமக்கு பிக்மெண்ட் ஃபவுண்டேஷன் இருந்ததால் பிளெண்ட் ஆகலைனாலும் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டிங் கான்டோர் பேலட்லேருந்து அந்த லைட்டர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோட கண்ணு கீழே எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணோமோ கன்சீலர் வச்சு அங்கெல்லாம் இதை நான் செட் பண்ணிக்கிறேன். மற்ற இடத்துக்கு, அதாவது ஃபுல் ஃபேஸ்க்கு நான் வந்து லைட் லேயர், ஒரு தின் லேயரில் மேக் ஒரு ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் பவுடர் NC40 இந்த ஷேடை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப தின் லேயராக தான். அந்த ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் kryolanோட கன்சீலர் எடுத்துகிட்டு ஐ ப்ரைமராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ் நான் ஆஃப் கேமராவில் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் க்ரீஸ் கலருக்கு அந்த பீச் டோன் ஷேட் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு சாஃப்ட் வாஷ் பிளெண்டிங் ப்ரஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கூல் டோன் ப்ரௌன் பீச் கலரோட மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, ஸோ டபுள் கலர் லேயர் மாதிரி வரும். அடுத்தது இந்த ப்ரான்ஸ் ஷேடை நான் லிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த நான் கட் க்ரீஸ்லாம் பண்ணல, நான் சிம்பிளாக பண்ணலாம், ப்ளஸ் எலிகண்ட்டாகவும் இருக்கும் இப்படி பண்ணாலும். இதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த BH காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிற அந்த பர்பிள் ஷேடை அவுட்டர் தேர்ட் லிட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு.
இப்போ அவுட்டர் கார்னருக்கு நல்லா டீப் பர்பிள் கொடுத்துட்டு டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த கோல்டன் டு டீப் பர்பிள் அந்த கிரேடியேஷன் நம்ம கொடுக்குறோம். இங்கே ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் இருக்கும், கம்மியாக இல்லாமல் கரெக்டாக. கோல்டன் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால பிக்மெண்ட் ஆட் பண்ணுற ஃபயர் கிராக்கர். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு பிக்மெண்ட் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் நீங்கள் இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐலைனருக்கு இந்த ஸ்டேக் குவர்க்கியோட லிக்விட் லைனர் நான் யூஸ் பண்ணி ரொம்ப சட்டில் விங் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். தின் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. பட் பரவாயில்ல, 2 லேயர்ஸ் போட்டால் கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து நான் நைக்காவோட ராக் த லைன் காஜல் யூஸ் பண்ணி என்னோடய வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் லேஷ் லைனில் நம்ம அவுட்டர் கார்னரில் டீப் பர்பிள் போட்டோம்ல, அதை எடுத்துகிட்டு லோவர் லேஷ் லைனில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு Maybelline colossal மஸ்காரா பாட்டம் அண்ட் டாப் லேஷஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நாய்க்காவோட நியூ லேஷ் டாக் மெலோட்ராமான்ற லேஷனை நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆஃப் கேமராவில். இப்போ பிளாக் கலரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணேன். ஸோ கண்ணில் வந்து ஒரு கொஞ்சம் ட்ராமா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளாக்கை ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. இப்போ ஃபேஸ் மேக்கப்புக்கு அந்த ப்ரான்சர் ஷேட் வெட் அண்ட் வைல்ட் கான்டரிங் பேலட்லேருந்து அந்த ப்ரான்சர் ஷேட் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த க்ரீம் கான்டரை நம்ம இப்போது பவுடர் கான்டர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ப்ளஷ்க்கு இந்த 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். மேக்கப் ரெவல்யூஷன் ஹைலைட்டரும் பரத் அண்ட் dorris ஹைலைட்டரும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் நான் ஹைலைட்டரை அப்ளை பண்ணியிருக்கேன். லிப் பாம் எடுக்கிற டைம் வந்துடுச்சு, லிப்ஸ்டிக் போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாக்மேயோட லிப் லைனர் எடுத்துகிட்டு லிப்ஸை நல்லா லைன் பண்ணிக்கலாம் டெஃபினிஷனுக்கு. அதுக்கப்புறமும் நான் வந்து ரிம்மலோட லிப் லைனர் நினைக்கிறேன், ஆமாம், அதை எடுத்துகிட்டு லைட்டாக கார்னர்ஸில் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன் லிப் லைனர் வச்சு. இந்த லிப்ஸ்டிக் ஃப்ரம் செஃபோரா, அதை எடுத்துகிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாலாம் அப்ளை பண்ணல, லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ரொம்ப பர்பிள் டோனில் இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால் ஒரு லைட் பிங்க் எடுத்துகிட்டு சென்டர்ஸில் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரே முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.